அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எனக்குள் பல சிந்தனைகள் வருது. எனக்குள்ள நான் நானாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஆமாம், இது நிஜந்தாங்க. பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் 90% பேர் இப்படி தான் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த 90%த்தில் ஒரு சிலர் வளர்ச்சி நோக்கி போயிடுறாங்க. பெரும்பாலும் இதை கற்பனை எண்ணத்திலேயே செயல்படுறாங்க. அப்போ எனக்குள்ள என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நானாக இல்லை, ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன், எதையோ ஒன்று செஞ்சிட்ருக்கிறேன். யார் எது சொன்னாலும் என் மைண்டுக்குள்ளே போகிறதில்ல. இல்லை, யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதை செஞ்சிட்றேன், நான் ஃபெயிலியர் ஆகிடுறேன் இப்படின்னு சொல்லி புலம்புறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ சுயமாக சிந்திக்கும் திறனும் சுயமாக செயல்படுற திறனும் உருவாக்க தெரியல, உருவாக்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் எல்கேஜியிலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணி தான் மனசு பழகியிருக்குது. அதாவது திரும்ப திரும்ப அரைச்ச மாவைத்தான் அரைக்க முடியுமே தவிர புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண தெரியாது. அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி எடுக்கிறது, அந்த வார்த்தைகளை உருவாக்க தெரியாது. உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்கள் அறிவாக மனசில் என்ன பதிவேற்றி வச்சுருக்கிறீங்களோ அதுதான் இயக்கும். அதிகபட்சம் ஒரு 40 வார்த்தை பதிவேற்றி வச்சுருக்கீங்கன்னா அந்த 40 வார்த்தைக்குள்ளேயே உங்களோட லைஃப் முடிஞ்சு போயிடும். இன்னொரு புது வார்த்தைகளை போட்டு புது மனிதர்களோட உங்களால் இணைய முடியாது. அதனால தான் உங்களுக்குள்ள நானாவே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. மற்றவங்கள மாதிரி வாழ முடியலன்னு ஏக்கப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு லைஃபே அமையலன்னு சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு குற்ற உணர்வில் வாழ்கிறீங்க. இது போன்ற வாழ்க்கை சிக்கலிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுடைய வளர்ச்சிக்காக.